டிப்ரெஷன் இது யாரை தான் விட்டு வச்சிச்சு. ஸோ டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வார்த்தைங்கள்லாம் எல்லார் வாழ்க்கையிலையும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சில பர்சனுக்குலாம் அவங்க லக்கின்னு சொல்ல முடியாது, அது அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. ஸோ இந்த டிப்ரெஷன், இந்த மைனர் டிப்ரெஷன், அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எப்படி க்யூர் பண்ணலாம் அடுத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நானும் இதெல்லாம் கடந்து வந்தவங்க தான். நான் எப்படி இது க்யூர் பண்ணேன், எப்படி சரி பண்ணேன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் இந்த டிப்ரெஷனை க்யூர் பண்ணலாம். ஆக்டிவிட்டீஸில் ஃபஸ்ட்டோட மெயின் கண்டிஷனாக என்ன தெரியுமா? நம்ம காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது தான். ஒரு 5 மணி, அது 6 மணி. இந்த அதிகாலையில் நீங்கள் எந்திரிக்க பாருங்கள். 9 மணி, 10 மணி இந்த மாதிரி எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு மாதிரியா உடம்பு சோம்பலாக தான் இருக்கும். அது மேற்கொண்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தான் ஏற்படுத்தும். ஒரு மாதிரியா உடம்புலாம் சோம்பலாக வச்சுக்கும். இந்த லேட்டாக எந்திரிக்கிறனால உங்களுக்கு என்ன ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும். ஸோ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கண்ணா பின்னான்னு வரும். அதுதான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை தூண்டுது. ஸோ இதனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களோட பழைய விஷயங்கள், உங்களுக்கு டிப்ரெஷனை மறுக ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் காலையிலே எழுந்திரிச்சிங்கன்னா அந்த ஹார்மோனோட லெவல் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறனால உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பச்சை பசேன்னு நிறைய விஷயங்களை பார்த்து ரசிங்க, இயற்கையோடு ஒத்து போங்க. நைட்டு அதிகமாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஃபோன், லேப்டாப்ஸ் இதையெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வைங்க. அதே மாதிரி ஃபோன் நல்ல விஷயங்களை பார்த்துக்கிறங்க. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி த்ரில்லிங், க்ரைம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்னாலையும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதை பற்றி தெரியணும்னு உங்களுக்கு அதிகமாக ஆர்வம் அந்த மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு சினிமா பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மோட்டிவேஷன், ஃபீல் குட் மூவி இந்த மாதிரி பாருங்கள். எனக்கு பிடிச்சது யாருன்னா டாக்டர் ஷர்மிளா. அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பிளேஸை பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. 90s உள்ளது மாதிரி இல்லை. எனக்கு இதை பார்க்கலாம் என்ன ஆகும் தெரியுமா? நான் இருக்கிற இடம் கொஞ்சம் இயற்கையாக நல்லாயிருக்கும். இந்த இடங்கள்லாம் பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப சிட்டி வைப் இல்லாமல் கொஞ்சம் கிராமம், கொஞ்சம் சிட்டி வைப்பாக இருக்கும். ஸோ எனக்கு என்னோடய மோஸ்ட்டு பிடிச்ச பிளேசஸ்னால் இதான், இந்த பால்கனி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்கேருந்து எல்லாமே நான் ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். பக்கத்துலேயே சர்ச் இருக்குது. ஸோ இந்த இடங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல வேலைப்பாடல் நடந்துக்கிட்டு இருக்கு. புதுசாக சர்ச் கட்டுறாங்க. ஸோ இந்த இடங்கள் பார்க்குறதுக்கு அப்போது 90s மூவியில் வர அந்த கார் இந்த மாதிரி பார்க் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகள், இயற்கையான இடம், இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி ஃபேமிலியோட கொஞ்சம் மிங்கிளாக ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலியோட டூர்லாம் அவாய்ட் பண்ணாமல் அவங்களோட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். வேண்ட விதமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா அதை கண்டுக்காமல் நீங்கள் என்ஜாய் பண்ணுறத மட்டும் ஃபோக்கஸாக இருங்க. இந்த நாள் நம்மளுக்கு இனிமேல் அமையணும். நம்ம மூடை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கூடாது. நீங்கள் என்ஜாயாக இருக்கணும். அதை மோட்டிவேட்டாக நீங்கள் வச்சுக்கிடுங்க. நாளைக்கு நடக்க போகிறத பற்றி யோசிக்காதீங்க. இனிமேல் நடக்க போகிறத பற்றி யோசிக்காதீங்க. அதே மாதிரி நேற்று நடந்ததையும் யோசிக்காதீங்க. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ நம்ம இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருக்கணும். அதை யோசித்து அதை மோட்டிவாக வச்சுக்கிட்டு அந்த டைமில் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? சின்ன குழந்தைங்கள கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிங்க. அவங்களோட கொஞ்சம் மிங்கிள் ஆகுங்க. மனசு ரொம்ப ஃபீலாக இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம இளமை பருவத்தை நோக்கி போகணுன்னு ரொம்ப ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் பீச்சு இந்த மாதிரி அழகான இடங்களை நோக்கி போங்க. பீச்சு என்னன்னு தெரியல, பீச்சுக்கு போனாலே மனசு கொஞ்சம் சாந்தமாகும். ஸோ அந்த உள்ள அலைகள், அந்த வானம், அதோடய பிரதிபலிப்பு இதெல்லாம் பார்த்தா மனசு கொஞ்சம் லேசாகும். அதே மாதிரி தோப்பு துறவு இயற்கையான இடங்கள் அதை நோக்கி கொஞ்சம் போங்க. இந்த மாதிரி ஃபேமிலியாக ட்ரிப்பாக இந்த மாதிரி தோப்புகளுக்கெலாம் போய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே உள்ள ஊஞ்சல் இதிலெல்லாம் நீங்கள் ஆடையில் நீங்கள் உங்களையே மறந்துடுவீங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போகும். பெட்ஸ், உங்களுக்கு என்ன பெட்ஸ் பிடிக்குதோ அந்த பெட்ஸை கொஞ்சம் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஃபிஷ்ஷாக இருந்தால் ஃபிஷ்ஷை வளர்க்கலாம். அதில் என்ன கேட் பிடிக்குன்னா கேட்டு வளர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணல உங்களுக்கு ஒரு மனசு இதமாக இருக்கும். அதுகள்கிட்ட பேசுங்க. நீங்கள் வளர்க்குற கார்டனிங் செடிகள்கிட்ட பேசுங்க. உங்கள் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய் சம்மந்தமாக எண்ணெயில் பொரிக்கிற ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பக்கெட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் செய்கிற பொருட்களை சாப்பிட பாருங்கள். வீட்லேயுமே அதிகமாக ஃப்ரை பண்ணுறத தவிருங்க. டோஸ்ட் பண்ணலாம், லேசாக எண்ணெய் விட்டு டோஸ்ட் பண்ணலாம். அதே மட்டும் இல்லாமல் எண்ணெயை குறைச்சிட்டு
லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்க பாருங்கள் உணவில். ஏன்னா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுற எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தும். ஸோ இதனாலேயே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரி எரிச்சல், உடல் சூடெல்லாம் ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு மேற்கொண்டு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ உங்கள் பிடிச்ச சாப்பாடுகளை நீங்களே செஞ்சு ஆரோக்கியமான முறையில் சாப்பிடுங்க. ஓகேவா? எப்போயாவது டீப் ஃப்ரை எடுத்துக்கலாம், ஆனால் டெய்லி எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு தான் கெடுதி. சுவையான சாப்பாடுகளை நீங்களே சொந்தமான மசாலா தயாரித்து இது பண்ணுறது நல்லது தான். வீட்டு மசாலாவை யூஸ் பண்ணி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிறங்க. ப்ரோட்டீன் ஐட்டம், நான்வெஜ் பிரியர்கள் ப்ரோட்டீன் ஐட்டமாக எடுத்துக்கிறங்க. இறால், அதே மாதிரி கனவா, இந்த மாதிரி ஐட்டம். ஸோ இந்த மாதிரி கீயில் செஞ்சு சாப்பிட்றதுனாலே உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹார்மோன் இம்பேலன்ஸை கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்படுத்தும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வாழைப்பூ கட்லெட், இது ப்ரோட்டீன். இந்த மாதிரி ப்ரோட்டீனான உணவுகளை எடுத்துக்கிறங்க. மயனேஸும் இது நான் அவிச்ச முட்டையில் செஞ்சது. இந்த மாதிரி நீங்கள் மயனேஸ்லாம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் உள்ளது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸில் உள்ளதும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸும் உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக்கட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு பிரியப்பட்ட சாப்பாடுகளை நீங்களே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூடியூப்லேயே சஜஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயம் இனிமேல் எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஹெல்த்தியானது தான். வடித்த தண்ணி காலையில் எழுந்திரிச்சு குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபெனுக்ரிக், வெந்தய தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோதுமை தோசை, மைதாவுக்கு பதிலாக, அரிசிக்கு பதிலாக கோதுமை தோசையை சாப்பிட்டு பாருங்கள். அதில் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் தோசையை இது சுட்டுட்டு கீ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சாப்பாடில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. நட்ஸு, கேரட்டு, இந்த மாதிரி மிக்சியில் ஆட்டி குடிக்கிறத விட கேரட் அப்புறம் பழங்கள் எல்லாம் அதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லது. அது நல்லாவே உங்களுக்கு இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிறனால உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் நல்லாவே கம்மியாகும். ஸோ இதுவும் டெப்ரெஷனை நல்லா குயிக்காக குறைச்சிரும். அதிகமாக மாதுளம்பழம் எடுத்துக்கிறங்க. சிட்ரிக் ஃப்ரூட் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி பனானா டெய்லி சாப்பிட்றணும். நாட்டு வாழைப்பழம் இதெல்லாம் ரொம்ப நல்லது. செவ்வாழைப்பழம் அதை விட நல்லது. ஸோ இந்த மாதிரி ஐட்டமை நீங்கள் எப்போதும் எடுத்துக்கிறங்க. நான் அதிகமாக கலோரி எடுக்க மாட்டேன். ஸோ அதனால அதிகமாக நட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ கீரை சாதம், கீரையில் பருப்பு போட்டு, பாசிப்பருப்பு, இந்த மாதிரி துவரம் பருப்பு போட்டு இந்த மாதிரி செஞ்சு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பூஸ்ட் பண்ணுறது நீங்கள் சும்மா மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்துடாதீங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சாப்பிட்ட உடனே வேண்டாம். சாப்பிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு வாக் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டர் பீன்ஸு, இந்த மாதிரி பீன்ஸ் ஐட்டம்லாம் நீங்கள் எடுக்கிறதுனால உங்கள் உடம்புல நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். உங்கள் பிரெயினில் தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் தூண்டுதில்ல, அதை சத்து மூலமாக குறைச்சி விடும். கெட்டது தான் திருப்பி நமக்கு டிப்ரெஷன் இதெல்லாம் தூண்டுது. ஸோ அந்த கெட்ட செல்களை ஃபுல்லாக இந்த நல்ல சத்துகள் அழிச்சிருது. ஸோ இதான் அதுக்கு ரீசன். இறைவனுடைய படைப்பை பார்த்தீங்களா? நம்மளுக்கு இதிலையே நல்லது கெட்டது, நல்லது மூலமாக கெட்டதை அழிக்கிறதுக்கு அவன் உதவி இருக்கான். ஸோ நீங்கள் பழங்களை நல்லா எவ்வளோ அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல பெனிஃபிட்ஸு. நல்ல கூலான பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிறங்க. வாட்டர் மெலன்லாம் வெயில் காலத்தில் நல்லாவே எடுத்துக்கிறங்க. இது உங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை நல்லாவே கம்மி பண்ணும். வாட்டர் மெலனில் உள்ள இந்த ஜூஸ் உங்கள் ஸ்கின்னை டைட்டனிங்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதுவும் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ், சிட்ரிக் இருக்குது. ஸோ நீங்கள் ஆரஞ்சு, வாட்டர் மெலன் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகி உங்கள் ஸ்கின்னோட டெக்ஸ்சர்ஸே மாறிடும். ஸோ உங்கள் ஸ்கின்னோட போர்ஸ்லாம் கம்மியாகி உங்கள் ஸ்கின் நல்லா டைட்டனிங்காக அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கிரேப்ஸும் உங்கள் ஸ்கின் பிரைட்டனிங்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாகும். இந்த மாதிரி நட்ஸு, கிரேப்ஸு, ஆப்பிள், இந்த மாதிரி சத்தான பழங்களை டெய்லி ஒரே பழமாக சாப்பிடாம விதவிதமாக டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டிங்கன்னா, ஒரு 3 பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்கள் உடம்புல நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க. முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும்.
அது மாதிரி ஸ்கின் பிரைட்டனிங் ஆகும், உங்கள் உடம்புல உள்ள இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் எங்கேயா வெளியே கிளம்பையில் இந்த மாதிரி சின்ன சின்ன நட்ஸு, அதே மாதிரி ஃப்ரை பொட்டேட்டோஸ், ஏர் ஃப்ரை பொட்டேட்டோஸ், அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே கலந்த நட்ஸ் இருக்கும். ஸோ அது மார்க்கெட்டில் கூட விற்கிது, அதை நீங்கள் எடுத்துக்கிறங்க. ஃபிக்கு, ஆப்ரிகாட்ஸ், ட்ரை ஆப்ரிகாட்ஸ் அண்ட் ட்ரை ஆம்லா அண்ட் டேட்ஸு. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி பேக்ஸில் போட்டு இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளி இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிறங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களோ இல்லை காலேஜுக்கு போகிறவங்களோ இந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேக் வந்து மார்க்கெட்லேயும் விற்கிது. உங்களுக்கு போர் அடிக்கையில் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட உங்களுக்கு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸில் வர ஆசை, இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான சாப்பாடுகளை சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தோன்றும். அதே மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு ஈவினிங் டைமில் நொறுக்கு தீனிக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மிக்சர்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி சோளம், ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவகேடோஸ். ஸோ நம்மளுக்கு வந்து அவகேடோஸை வந்து ஃபுல்லாக சாப்பிட பிடிக்கலைன்னா நீங்கள் மிக்சியில் அவகேடோஸு, உப்பு, அப்புறம் லைட்டாக மிளகாய் போட்டு ஒரு சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா சீஸ் போட்டு ஒரு க்ரீம் மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்லா எடுக்கிறனால உங்கள் தலையில் உள்ள இளநரை போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவகேடோஸு செம்ம ரிச் ப்ரோட்டீன். இது கர்ப்பம் தணிக்காத ஆட்களுக்கு, அதாவது குழந்தை தணிக்காத ஆட்களுக்கு அந்த ஃபெர்மெண்டேஷன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரோட்டீனான உணவு வகைகள், இந்த மாதிரி தயிரும் கத்திரிக்காயும் சேர்ந்து பரட்டுறது, இந்த மாதிரி காய்கறிகளே எப்படி விதமாக சாப்பிட்றதுன்னு நீங்கள் பாருங்கள். நான் இப்போ வெளி இடத்துல போனால் கூட வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்றேன். கொஞ்சம் நான்வெஜ் எப்போயா சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு இப்போ வெஜ்ஜில் கொஞ்சம் ஆசை வந்ததுனால நான் நிறையா வெஜ்ஜை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக வெஜ்ஜில் சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். மலேசியாவில் இருக்கிறனால கவிதா ரெஸ்டாரண்ட்டுன்னா அங்கே இந்த மாதிரி வெஜ் ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சைனா இருக்க, கொரியா இருக்க, அப்புறம் இந்த மாதிரி ஜப்பான்லாம் ஏன் வந்து அவங்க ஸ்கின் மாய்ஸ்சரைசராக பார்க்க பல அழகாக இருக்காங்கன்னா அவங்க எதுவுமே ஃப்ரை ஐட்டம்ஸ் எடுக்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஸ்டீம் ஐட்டம்ஸ் தான். ஸோ அவங்களோட ஸ்கின் அதனால தான் ஷைனிங்காக, மாய்ஸ்சரைசராக, ஹெல்த்தியாக, ஏஜ் வந்து கம்மியாக தெரியுது. ஸோ அதான் ரீசன். கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுளை அணுகுங்க. கடவுள்கிட்ட நம்ம எவ்வளோ நெருக்கமாக நம்ம ஆகிறோமோ அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் நல்லாவே குறையும். ஏன்னா நமக்கு எல்லாமே கடவுள் தான். ஸோ எல்லாத்துக்குமே அவன் தீர்ப்பு கொடுப்பான். கண்டிப்பாக அவன் நம்மளோட இருக்கான். எல்லாரையும் மனிதர்களை மீறி நம்மளுக்கு பெரிய சக்தி நமக்கு துணையாக இருக்குது. அந்த நம்பிக்கை தான். கடவுள் ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு கேட்க யார் இருக்கா? யாரை வேணால் எவ்வளோ வேணால் பழி வாங்கலாம், யாரை வேணால் என்ன வேணால் செஞ்சு நம்ம முன்னேறி போயிடலாம். ஒரு உலகத்தில் பயமே இல்லாமல் போயிடும். ஸோ கடவுள் கண்டிப்பாக இருக்கான். அதை நான் நம்புகிறேன். நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது ஒரு பொக்கிஷம் மாதிரி. இதனால உங்களுக்கு மன அமைதி ரொம்பவே நல்லா ஏற்படும். கடவுள்கிட்ட அதிகமாக பேச நம்மளுக்கு மனசு நல்ல பாரம் ஃபுல்லாக குறையும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக ஸ்பிரிச்சுவல், அதாவது இறைவனை தேடி நீங்கள் அதிகமாக போக உங்களுக்கு உங்களே அறியாமல் கண்ணீர் வந்து உங்களோட மனசில் உள்ள ரணங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக பெரியத்தனம் நமக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு தைரியம் வரும். தென் ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் டைஜஷன்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, இந்த மாதிரி உடம்பு சூடு உள்ளவங்க தேங்காய் பால் அதிகமாக எடுத்துகிட்டு வந்தால் உங்கள் உடம்புல உள்ள சூடு நீங்கி அல்சர் பிரச்சனை குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. குங்குமப்பூ டைஜஷன் ப்ராப்ளம் அண்ட் ஸ்கின் பிரைட்டனிங்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல். அது ரெண்டும் மிக்ஸ் ஆனால் ரொம்பவே நல்லது. கொஞ்சம் வயிறு அடிக்கடி பாத்ரூம் போகிற பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி உள்ளவங்க தவிர்த்துக்கிறங்க. குங்குமப்பூ வந்து லேசாக வெதுவன் தண்ணியில் போட்டு குடிச்சிக்கிறங்க. அதே மாதிரி தேங்காய் பாலையும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி கலந்து குடிச்சிக்கிறங்க, ஒன்றும் ஆகாது. அப்புறம் வாட்டர், நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு ரொம்ப ஹைட்ரேஷன் ஆகும். ஸோ நீங்கள் வாட்டர் நல்லா குடிக்க உங்கள் உடம்பு நல்லா க்ளீன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும்.
அதனால் தண்ணி நல்லா குடிக்க உங்களுடைய கழிவுகளை ஃபுல்லாக வெளியேக்கி நல்லா யூரின் மூலமாக வெளியேக்கி புதிய ரத்தத்தை நல்லா ஊற வைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைசர் ஆகும். ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு வாட்டர் மாதிரி ஒரு ஹைட்ரேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ ட்ரை ஸ்கின் உள்ளவங்களாம் நல்லா தண்ணி எவ்வளோனா குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் to 4 லிட்டர் குடிக்கணும். நான் ஒரு 4 லிட்டர் குடிப்பேன் தண்ணி. ஸோ நான் எப்போவுமே எதை மிஸ் பண்ணாலும் தண்ணி குடிக்க நான் மறக்க மாட்டேன். என்னோடய ஃபுட்ஸை நான் குவைட் பண்ணால் கூட நான் வாட்டரை என்றைக்குமே குவைட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு பயங்கர ட்ரை ஸ்கின். நான் வாட்டர் என்றைக்கு அதிகமாக குடிக்க ஆரம்பித்தேனோ அதுலேருந்து தான் என்னுடைய ஸ்கின் ஹைட்ரேஷனாக மாற ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி நான் அப்பப்போ தேங்காய் பால் குடிக்கிறது, அதாவது நான் தேங்காய் பால் நல்லா ஆட்டி வச்சு அந்த பாலை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிருவேன். எடுத்து ஃப்ரீசரில் வைக்காமல் ஒரு நடுப்பகுதியில் வச்சுக்கிருவேன். அதை எப்படி நான் ஒரு 1 வீக்குக்கு ஒரு 3 டைம்ஸ் குடிப்பேன் வச்சு நல்லாவே நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணிக்கிறங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அதில் தண்ணி கூட கலந்துக்கிட்டு நீங்கள் குடிக்கலாம். அதே மாதிரி பச்சை தேங்காய் பால் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது. காய்ச்சினா தான் கொலஸ்ட்ரால் ஆகும். ஸோ அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதனால் உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தேங்காய் பால் மாதிரி ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் எதுவுமே இல்லை. கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்களுக்கும் தேங்காய் பால் ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு மருந்துன்னே சொல்லலாம். ஸோ கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க தேங்காய் பால் கோவமும் சேர்ந்து குடிச்சிட்டு வந்தால் உங்கள் உடம்புல உள்ள அந்த கெட்ட கொழுப்புலாம் கரைஞ்சி உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லையும் க்யூர் பண்ணி உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனை க்யூர் பண்ணிடும். நல்லாவே ஓத்தில் உள்ள எல்லா கசடுகளையும் வெளியேற்றிடும். ஸோ இந்த பிரச்சனை உள்ளவங்க, மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க, அதாவது கான்ஸ்டிபேஷனாக மலச்சிக்கல், ஸோ அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்னே சொல்லலாம். ஒரு லாஃபிங் தெரப்பி. நல்லா சிரிக்கணும், நல்லா மனசு விட்டு சிரிங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிரிங்க. மனசை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறேன். சிரிக்கிறதுனால உங்கள் மனசில் உள்ள அந்த வலிகள்லாம் குறைஞ்சி உங்கள் முகத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே பிளஸ்ஸிங் கண்டிப்பாக வரும். ஸ்கின் அதனால் நல்லா டைட்டனிங் ஆகும். ஸோ உங்களுக்கு பிரைட்னஸும் வரும். ஸ்கின் கேர் பண்ணாமையே நீங்கள் மேக்கப் போடாமையே இயற்கையாக நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக அழகாகும். இது நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. கஷ்டங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை விட்டு வெளியே வர பாருங்கள். அதிலே நிற்காதீங்க. அது முடிஞ்சு போச்சு. அதை நீங்கள் நம்புங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறங்க. ஏன்னா அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்க முடியும். இல்லைன்னா சின்ன சின்ன விஷயமே நம்மளுக்கு பெரிய டிப்ரெஷனாக தெரியும். உங்களுக்கு எது முக்கியமான வேலையோ அந்த வேலைகளை அதிகமாக பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏதாவது பழைய விஷயங்கள் தோணுச்சுன்னா அந்த விஷயங்கள் தோணல, எனக்கு நிறையா வேலை இருக்குது, இதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லைன்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிறங்க. ஸோ நீங்கள் அந்த வேலையில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிப்ரெஷன்லேருந்து ஈஸியாக வெளியே வரலாம். டிப்ரெஷன் 2 வகையாக வரும். ஒன்று நம்மளை ரொம்ப பெரிய டிப்ரெஷன்னா அதான் நம்மளை யாராவது ஏமாற்றிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணுறது. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு பெரிய டிப்ரெஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த தப்பு பண்ணல, அதை நீங்கள் நம்புங்க. அது உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் எந்த தப்பு பண்ணலை, நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க. அப்போயே நீங்கள் இது பண்ணணும். சொல்லப்போனால் நீங்கள் இப்போ தான் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப கெத்தாக, கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் செம்மையாக வாழணும், போல்டாக வாழணும். நீங்கள் உங்களை இன்னும் நல்லா கேர் பண்ணிக்கிறணும். ஏன்னா ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். நீங்கள் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏங்க கவலைப்படணும்? நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. ஸோ செகண்ட் ஒன், நீங்கள் யாரையும் காயப்படுத்தியிருந்தாலோ, ஹர்ட் பண்ணியிருந்தாலோ, இல்லை துரோகம் பண்ணியிருந்தாவோ, இல்லை பெரிய தப்பு நீங்கள் பண்ணிக்கிட்டாவோ, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கள்ல, அதுலேருந்தே நீங்கள் வெளியே வந்துடலாம். அவங்கள்ட்ட போய் நீங்கள் நடந்த விஷயங்களை சொல்லி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிங்கனாலே உங்கள் ப்ராப்ளம் சால்வ்டு. நீங்கள் அவங்களுக்கான நஷ்ட ஈடை வழங்கிட்டீங்கன்னா அது